திரு நாகராஜ் சார், இப்போ இந்த முன்னிலை நிலவரம் காட்டுற செய்தியா நீங்க என்ன பார்க்கறீங்க? நண்பர்கள் நிறைய பேசினாங்க. குறிப்பாக காங்கிரஸ் சார்ந்தவங்க வந்து ஜனநாயகம் குறித்தும் அரசியலமைப்பு சட்டம் குறித்தும் கையில் அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டே ராகுல் காந்தி வந்து பேசுகிறாரு. ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம், அரசியல் சட்டத்தை மதிக்கிறோம், தயவு செய்து அவங்க திரும்பி பார்க்கணும். 75களில் அவங்க கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை கேவலப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு தங்களுக்கு சாதகமாக சட்டத்தை கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. இன்றைக்கி அவங்க கையில் வச்சிருக்கிறது அவங்க கொண்டு வந்த ஜனநாயகம் அல்ல, அவங்க கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம் அல்ல. அவங்க கையில் வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சட்டம். ஏன்னா இவங்க உருவாக்கியிருந்தாங்கன்னா அவங்க கையில் இன்றைக்கி வச்சிருக்க முடியாது, நாடு நாடாக இருந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பிரிவினைவாத கலாச்சாரம், ஒரு குடும்பத்தை பற்றி கவலைப்படுகின்ற மக்கள் மீது அக்கறையற்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. அதைத்தான் அவர்கள் செஞ்சாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், 1,14,000 பேர் அன்றைக்கு வந்து கைது செய்யப்பட்டார்கள். எத்தனை ஆட்சி கவிழ்த்தது சட்டசபை நீங்கள் அந்த பட்டியலில் பார்க்கலாம். நீங்கள் 1959 கேரளாவிலிருந்து, கோவாவிலிருந்து, ஹரியானாவிலிருந்து, ஒடிசாவிலிருந்து, குஜராத்திலிருந்து அவர்கள் கலைக்காத, ஆட்சியை பறிக்காத மாநிலங்களே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்களுடைய ஜனநாயக விரோத போக்கு இருந்தது. அவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றுறோம், கையில் அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறது மிகப்பெரிய காமெடி. ரெண்டாவது அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து பழங்குடி மக்களுக்கு ஒன்றும் செய்யலை, 2300 அரசியல்ல பல முடிவுகள் எடுக்கலாம். அதற்கு பின்பாக இந்திரா காந்தி ஒரு மன்னிப்பு அதற்கு முன்னாடியே நான் தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொல்றது 2 ஆண்டு காலத்திற்கு முன்பே நாங்கள் நிதிகளை ஒதுக்கி, அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அதிக அளவு பழங்குடி மக்கள் மீது அக்கறை காட்டியது. இன்னைக்கு ஒரு ஜனாதிபதியை நான் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னா அவர்களுக்கு அரசியல் அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, தொழில் ரீதியாக முன்னேற்றுவதற்கான முயற்சி தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். வடகிழக்கு மாநிலங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களுடைய கான்சன்ட்ரேஷன். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து மணிப்பூர் மீது கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் செய்த தவறுகள் அங்கே இன்னைக்கு அது எப்படி ஜம்மு காஷ்மீர் நாங்கள் ஆர்டிகல் 370 நீக்கி அங்கே இன்னைக்கு ஏறக்குறைய 1.5 கோடி பேருக்கு மேலே இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருக்கு இன்னைக்கு சுற்றுலா போகிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். அவங்க சொன்னாங்க ஜம்மு காஷ்மீர் குறித்து சொன்னாங்க, அதாவது அங்கே வந்து பிரிவினைவாத அரசியல். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 1,00,000 பேர் இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 25% வாக்குகளை பெற்றிருக்கிறது. நாங்கள் நினச்சிருந்தா அங்கே ஆட்சியை பிடிக்க முடியாமல் இல்லை. ஆனால் ஆட்சி ஏன் கொடுத்துருக்கோம், ஏன் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அந்த மக்களுடைய ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர்கள் ஆளட்டும், உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி இருக்கின்ற அந்த உமர் அப்துல்லாவுடைய அந்த கட்சி மீண்டும் ஆர்டிகல் 370 கொண்டு வரணும்னு அது காங்கிரஸ் ஆதரவோடு இன்னைக்கு சட்டசபையில் எவ்வளோ மிகப்பெரிய கேவலங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. நாங்கள் விட்டு கொடுக்குற காரணம், நாங்கள் நினைச்சா கூட்டணி போட்டிருக்கலாம், நாங்கள் நினைச்ச பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்க முடியும், அவங்க சொன்ன மாதிரி பின்வாசல் வழியா நாங்க செஞ்சிருக்க முடியும். மக்கள் அங்க விரும்புறது யூனியன் பிரதேசமா இருக்கு, அவங்க விரும்பல, அவங்க வந்து மாநிலமா தொடர்றதா விரும்புறாங்க. லே லடாக்ல வந்து அங்க சட்டசபையே இல்ல, அதெல்லாம் மக்கள் விரும்புறதா? அவங்க மக்கள் விரும்புற ஆட்சி நாங்க விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. பாண்டிச்சேரி இல்ல பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமா இருக்கு. மாநில கட்சிகள் ஆளட்டும் அப்படின்னா அது மகாராஷ்டிராக்கும் ஜார்க்கண்ட் போன்ற அந்த மாநிலங்களுக்கும் பொருந்துமா? இல்ல நிச்சயமா சொல்றாங்க. நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்க அங்க எந்த அளவுக்கு பிரிவினைவாதத்தை காங்கிரஸ் பிரித்து வைத்திருக்கிறது, புதைத்து வைத்திருக்கிறதுங்கிறதா முக்கியம். இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இஸ்லாமில் இருக்கிறாங்க, அங்கே யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஒரு பார்வையை காங்கிரஸ் அங்கே கொண்டு விதைக்குது. ஆர்டிகல் 370 பொறுத்த வரைக்கும் நேரு அவர்களே சொன்னாங்க, என்னால் நான் பெரிய தவறு இழைத்து விட்டேன், ஆர்டிகல் 370 நான் கொடுத்துருக்கூடாது, அங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடக்கூடாது, அதை நீக்குவதற்கு என்னால் முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஆர்டிகல் 370 நீக்கி இன்னைக்கு ஒரு சுதந்திர காஷ்மீர் இன்னைக்கு இந்தியாவோடு இணைந்திருக்கின்ற நிலையில் இன்னைக்கு நீங்கள் அன்பேவா படத்தில் பார்த்துருக்கலாம். அன்றைக்கெல்லாம் அந்த 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 காலகட்டங்களில் நீங்கள் அங்கே போயிட்டு வர்றதுங்கிறது காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்முடைய உணர்வாக இருந்தது. அதற்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில் எந்த அளவுக்கு அது மாற்றப்பட்டது, எந்த அளவுக்கு பிரிவினை உருவாக்கப்பட்டது, தேசிய கொடி அங்கே பறக்கக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மாற்றி அதற்கும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க.
இல்ல நான் பேசி முடிச்சேன். அவரு பேசுறப்ப நான் குறுக்கிடல, நேரலையில் இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு அதுக்கும் சேர்த்து சொல்லுங்க, உங்களுடைய நேரம் தான். இல்லை, பழங்குடியினருக்கு நாங்கள் தான் நல்லது செஞ்சோம் அப்படிங்கிறாரு. மணிப்பூரில் பழங்குடியினருக்கு பயங்கரமாக நல்லது செஞ்சதை வந்து உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து முர்மு அவர்களை நாங்கள் வந்து உட்கார வச்சிருக்கோம் பிரசிடெண்ட்டாக அப்படின்னு சொல்கிறாரு. என்னமோ அவங்களுக்கே உட்கார தெரியாத மாதிரி இவங்க தான் கூப்பிட்டு போய் உட்கார வச்ச மாதிரி சொல்கிறாரு. தேர்தல் அப்போது ஜார்க்கண்டில் எங்களுக்கு ஊடுருவல்காரர்கள் வாக்கு தேவையில்லைன்னு இஸ்லாமிய இப்போ சொல்லிட்டு, காஷ்மீரில் எங்களுக்கு 1 லட்சம் இஸ்லாமியர்கள் வந்து வாக்கு, அது ஃபஸ்ட்டு உண்மையாக பொய்யான்றதே டேட்டா தெரியாது நம்மளுக்கு. இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு சர்வேல தான் சொல்ல முடியும் மொழியோ, இவங்கெல்லாம் எங்களுக்கு வாக்கு செலுத்திட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பக்கம் எங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டெலாம் தேவையில்லை, நாங்கள் ஹிந்துக்களுக்கு தான் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு வந்து 80:20 அப்படின்னு நீங்கள் பேசிட்டு பாட்டேங்க தோ காட்டேங்கன்னு பேசிட்டு, இன்னொரு பக்கம் 1 லட்சம் இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நகைப்புக்குரிய முரணாக இருக்குது. அது வந்து அண்ணன் கணக்கில் கொண்டு பேசினாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் குறிக்கிடத்தில். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதான் நண்பர் ஏற்றுக்குவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏறக்குறைய 15 கோடி நாங்கள் இலக்கு வச்சிருக்கோம் உறுப்பினர் சேர்க்க. ஏறக்குறைய 11 கோடியை நெருங்கிட்டு இருக்கோம். அதில் சிறுபான்மை மக்கள் ஏறக்குறைய 50 லட்சம் பேர் எங்களுடைய கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார்கள். அதை நீங்கள் முதல்ல நான் வச்சுக்கணும். பிரிவினைவாதம் அரசியல் தான் பேசுறீங்க. சில கூட்டங்கள் சிறு 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 நாங்கள் பேசலங்கிறோம். நாங்கள் சொல்றோம் ஊடுருவ காலங்கள் யாரு? இன்னைக்கு அதே தேசியம் அமெரிக்காவில் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வெளியிருந்து வர்ற அத்தனை பேரையும் நீங்க பிரிவினைவாதிகள் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். காங்கிரஸ்ல கோடிக்கணக்கான பங்களாதேஷ் நான் பேசி முடிச்சிடறேன் பாருங்க. கோடிக்கணக்கான இந்துக்கள் இருந்தா ஏன் சீட்டுக்கு பேரம்பேசருக்கு தகுதியற்று போயிருக்கிறது அந்த கட்சி? அவங்க பேசுறப்ப சொல்றாங்க நாங்க விட்டு கொடுத்தோம். நீங்க விட்டு கொடுத்தீங்களா? ஒரு காலத்துல உங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது? 400 சீட்டுக்குள்ள ஜெயிச்சிருந்தீங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஆனா இன்னைக்கு 99 543க்கு அல்ல, நீங்க வாங்கியிருக்கிறது வெறும் 100க்கு அல்ல. என்னங்க 100க்கு வாங்கியிருக்கீங்க. 199 சீட்டு காங்கிரஸ் இன்னைக்கு பெற்றிருக்கிறது. பேரம் பேசுகின்ற தகுதியை இழந்து விட்டது காங்கிரஸ். அதுக்கு என்ன காரணம்? மோசமான ஆட்சி. மிக மோசமா அவர்கள் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறாங்க. நேரு அவர்கள் 16 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. இந்திரா காந்தி அவர்கள் 15 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. ராஜீவ் காந்தி அவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. நரசிம்மராவ் அவர்கள் ஆட்சி செய்தாங்க. அவங்களுடைய மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. 55 ஆண்டு காலம் மிக தெளிவா அவங்க வந்து ஆட்சி தமிழ்நாட்டில் மிக மெஜாரிட்டியோட ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. என்ன செய்தார்கள் இந்தியாவிற்கு? அதான மக்களுடைய கேள்வி. இன்னைக்கு அவங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் அவங்களுடைய தலைவர் கார்கே சொல்றாரு, தயவு செய்து உங்களால வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னா கொடுக்காதீங்க, கண்டனம் தெரிவிக்கிறாரு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பொய்க்கல். அதாவது 1 லட்சம் ரூபாய் மக்களுக்கு தரோம். நான் வந்து அவர் போய் யூபியில் சொன்னார். மக்களை ஏமாத்தினார் ராகுல் காந்தி. அவங்களுக்கு தெரியும் யூபியில் வரமாட்டாங்கன்னு. நிச்சயமாக தெரியும் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். என்ன கொடுத்தாங்க இது வரைக்கும் மக்களுக்கும்? ஒவ்வொரு முறையும் சார் வாக்குறுதி கொடுக்கிறோம் சார், நல்ல ஆட்சிக்காக கொடுக்கிறோம் சார், இந்த நாட்டை காப்பாற்ற கொடுக்கிறோம் சார், நலத்திட்டங்கள் கொடுக்கிறோம் சார். நலத்திட்டங்களை நாங்க வந்து எங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக கொடுக்கிறோம் சார். உண்மைதான், மக்களுக்கு திருவண்ணாமலையில் ஏர்போர்ட் கொண்டு வரீங்க. ஆனா அதற்காக ஒருபோதும் நாட்டுடைய வளர்ச்சியை நாங்க அடமான வைக்கல. சொன்ன சொல்லை நாங்கள் காப்பாற்றாம இல்ல, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றோம். ஜார்க்கண்ட்ல அமித்ஷா அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, நாங்க கொடுக்கிற வாக்குறுதியை நாங்கள் காப்பாற்றுவோம். பாருங்க, நீங்க ஒரு நெறியாளர் இது மாதிரி பேசலாமா? மோடிஜி அவர்கள் சொன்னாங்களா 10 லட்சம் தரேன்னு சொன்னாங்களா? தயவு செய்து நீங்க தயவு செய்து பேசுறதுனால மக்கள் இன்னைக்கு சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹிந்தி தெரியுமா? கருப்பு பணம் எந்த அளவுக்கு வெளியே இருக்குதுன்னா, மாசம் ப்ராப்பரா இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க எல்லாம் பாவம் இல்லையா? நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த அளவுக்கு அந்த கருப்பு பணத்தை கொண்டு வருவேன் என்றால், நான் எந்த அளவுக்கு கொண்டு வருவேன்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு அக்கவுண்ட்ல 15 லட்சம் போட முடியும். நான் போடுவேன்னு சொல்லல, போட முடியும், நான் அந்த அளவுக்கு கொண்டு வருவேன்னாரு. அதை சொல்லுங்க, அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரா? கொடுத்துட்டாரா? சொன்ன வாக்குறுதியை காப்பாத்திட்டாரா? அதற்காக லோக்பால் சட்டத்தை அமல்படுத்துவேன். இன்னைக்கு வரைக்கும் லோக்பால் சட்டம் அமலில் இல்லை. அதாவது ஒரே ஒரு தண்டனை கூட இது வரைக்கும் லோக்பால்ல இருந்து வாங்கி தரல. அதெல்லாம் எங்க போச்சு 10 வருஷமா அந்த வாக்குறுதி எல்லாம்? சார், புதிய குற்றவியல் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். வெள்ளைக்காரன் சொல்றேன் சார், பேச விடுங்க பிரதர். நான் நேரலையிலிருந்து பேசுறேன், நீங்க திரும்ப இடைமறிச்சு நான் பேச முடியாது.
நீங்க புதிய குற்றவியல் சட்டத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட சட்டங்கள், திட்டங்கள், நீட் உட்பட, புதிய அணை பாதுகாப்பு மசோதா உட்பட, புதிய கல்வி உட்பட, நீங்க உடனடியாக லோக்சபா லோக்பால் போயிட்டீங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க இந்தியாவோடு பயணிக்க தயாராக இருக்கிறதா தமிழகம்? காங்கிரஸ் தயாராக இருக்கிறதா? ஒவ்வொரு முறையும் உங்க ராகுல் காந்தி, காங்கிரஸை சார்ந்தவர் ராகுல் காந்தி அல்லது திமுக பேசி முடிச்சிடுறேங்க. எங்க தமிழ்நாடு பயணிக்குது? எங்க பயணிக்குது? எந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க? நீட் கொள்கை உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை கையில தூக்கிட்டு பேசுற நீங்க, அரசியல் அமைப்பு சட்டத்தை கையில தூக்கிட்டு பேசுற நீங்க, காங்கிரஸ்காரரே நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க அங்கிருந்து லைவ்ல பேச முடியும், நான் இங்கிருந்து பேச முடியாது, நான் பேசி முடிச்சிடுறேன். ஒவ்வொரு வரைக்கும் நீங்க பதில் சொன்னா நான் நிறைய கொடுக்க முடியும். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் நீங்க, தயவு செய்து. நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க வந்திருக்கீங்க, இப்ப எமர்ஜென்சியை கொண்டு வந்தது யார்? உங்களுக்கு அரசியல் சாசன சட்டத்தை தூக்குன்ற தகுதி இருக்குதான்னு கேட்கிற முதல்ல நீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.